ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஸ்டாவோட ரீல்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்க்கலாமா? அண்ணாமலை அண்ணாமலை பாட்டிக்கு அண்ணாமலை வேணுமா? அண்ணாமலை எங்கேயோ விட்டுட்டு போயிருக்காரு. ஐ திங்க் வேலைக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் நினைச்சு பாட்டி அண்ணாமலை அண்ணாமலை அப்படின்னு சொல்லி உருகி உருகி பாடிட்டு இருக்காங்க. பாருங்க. என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவன் என்ன ஒரு வழியில போயிட்டு இருக்கேன். என்ன ஒம்பு கிழக்காதீங்க. அண்ணாமலை சாருக்கு ஆல்ரெடி ஆஃபீஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்குதுங்க. இந்த பாட்டி வேற அண்ணாமலைன்னு சொல்லிட்டேன். அண்ணாமலை சார் டென்ஷன் ஆயிட்டாரு. கோவப்படுத்தாதீங்க, குத்திருப்பான், தெரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலை சாரியா கோவப்படுத்துறீங்க நீ பாட்டி? நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. ஆசையில சொக்கதையாய் என் வயசு இல்லையா, அந்த ஆயாவோட வயசு. ஆசையில சொக்குதான். அம்மா உலகத்தை பத்திய பாட்டி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா. பாட்டி யாரும் அடிச்சிங்க? பாட்டி அழுவுது. ஒண்ணு பாட்டி யாராவது அடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா அந்த தாத்தா அடிச்சிருப்பாரு. அந்த தாத்தானா அந்த பாட்டியோட ஆத்துக்காரர். ஆமா, அந்த பாட்டியோட ஆத்துக்காரர் தான் அடிச்சிருக்காங்க. எதுக்கு அடிச்சாரு அந்த தாத்தா? விடுங்க பாட்டி. ஆனா அந்த தாத்தாவை கேட்டு சாரி, அந்த தாத்தாவை நான் உண்டுல இருந்து பண்ணிடுறேன். ஓகே. சூரிய பகவான் ஒளிமுகம் காண விநாயகருக்கு சாதனை பார்த்தீங்களா? மூக்குல டியூபை கட்டிக்கிட்ட பைத்தியக்கார. அந்த அந்த ஒரு பைப் இருக்கு இல்லைங்க, அதை கட்டிக்கிட்டு ஒரு இதுல ஜூஸ் புளிக்கிற இதுங்க, இன்னொன்னா ஃபில்டரு எடுத்துட்டு ஜூஸ் புளிஞ்சு அதுல ஃபில்டர் பண்ணுவாரு. பைத்தி எங்கெங்க இவங்கெல்லாம் இருக்கிறானுங்க. ஐயோபா, காதுல பூ வச்சுக்கிட்டு பண்ணிங்க. இதெல்லாம் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு எனக்கு தெரியலங்க. கேவலமா அசிங்கமா கமெண்ட் பண்றாங்க. எப்படி பண்ணனாலுமே இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் இவரு. நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. இருளை விலக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருக்கும். அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தரபோட யாரும் இல்ல, விளையாடும் போமா உள்ள வில்லாட. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? பாட்டி டேடி மம்மி வீட்டில் இல்ல, கடவுள யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாட்டு. பாட்டியோட தாத்தா எல்லாம் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவங்கதான் பாட்டி பார்த்தீங்களா, டேடி மம்மி வீட்டில் இல்லைன்னே எதையோ தாத்தாவை கூப்பிட்டுட்டு இருக்குது. பாட்டி அடி வாங்க போகுது என்கிட்ட. என்ன வயசு ஆகுது, வயசுக்கு ஏத்த பாட்டாங்க இதெல்லாம். எவ்வளவு பாட்டு இருக்கு உலகத்துல, எவ்வளவு பாட்டு. அப்படியே என்ன சொல்றதுன்னா, கவிதை அவ்வளவு அழகா பாட்டு இருக்குங்க. சாதிக்கிற மாதிரி எல்லாம் பாட்டு இருக்குது. அந்த பாட்டெல்லாம் கேட்காது இந்த பாட்டி. அதுவும் டேடி மம்மி வீட்டில் இல்லையா. பாட்டி பார்த்தீங்களா, அவங்க டேடி மம்மிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும், நல்லா வெளுக்கணும் இந்த பாட்டி எல்லாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலி இந்த தாத்தாவுக்கு 2 கால் இருக்கான் 3 கால் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவர் ஆடும்போது எனக்கு 3 கால் இருக்க மாதிரிதாங்க தெரியுது. எப்படி இருக்காரு பார்த்தீங்களா? ஐ திங்க் இவர் டயபர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தெரியுது. நான் சொல்றது தப்புதான், ஆனா என் கண்ணு அப்படிங்க. நான் என்னங்க பண்ணட்டும்? பார்த்ததுமே அவர் ரொம்ப ஒல்லியா இருக்காரா, பார்த்ததுமே இடுப்பு கிட்ட மட்டும் கொஞ்சம் ஃபேட்டியா இருந்ததா, அதனால டயபர் போட்டிருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தப்பெல்லாம் எடுத்துக்காதீங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. ஆக்சுவலி அந்த லேடி எந்த இதுல பார்த்தாலுமே பண்ண மாதிரி தாங்க இருக்காங்க. அது தப்பு தான். ஒருத்தங்களை நம்ம எபிடேட் பண்ணக்கூடாதுதான். ஆனா மனசுல படுறது சொல்லலாம் தானே. நீங்க நல்லது செய்யறீங்கன்னா நல்லது செய்யறீங்கன்னு சொல்லலாம், தப்பு செய்யறீங்கன்னா தப்பு செய்யறேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீங்க பொண்ணம்புல மாதிரி இருக்கீங்க, பொண்ணம்புல மாதிரி இருக்கீங்கன்னு சொல்றதுல என்னங்க தப்பு இருக்குது? நான் அவங்ககிட்ட சொல்லல, இருந்தாலும் எனக்கும் அப்படிதான் தோணுது. அவங்க பொண்ணம்புல மாதிரி தான் இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்த்தாலும் போதும் குத்தாலும்
மிக்ஸ் மிட்டாய், ஆல்ஸ், புல்கொண்டி. எனக்கு தெரிஞ்ச தாத்தாவோட வாய்ஸ் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவரு வந்து ஹம்மிங் குரல்ல பாடுறாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனாலதான் தாத்தாவுக்கு வந்து தொண்டையில கிச்சு கிச்சு மூட்டிட்டு இருக்குதோ அப்படின்னு தோணுது. அதுக்கு தாத்தா நிறைய இருக்கு தாத்தா, ஓகேவா? நிறைய டேப்லெட்ஸ் இருக்கு, டானிக் இருக்கு, விக்ஸ் மிட்டாயெல்லாம் இருக்குது, வாங்கி போடுங்க, தொண்டை சரியாயிடும். தொண்டை சரியானதும் ரஹ்மான் சார் மாதிரிலாம் பாட முடியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு பாடலாம், ஓகேவா? நீங்க வேணா நீங்க சரி பண்ணிட்டு வாங்க, ஓகே? ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. அந்த பாட்டுங்க அழகானது நான் இமிடியேட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இவங்க கம்முனி இருக்க மாட்டேன்றாங்க. பாருங்க அந்த பாட்டு எவ்வளவு வயசு தெரியுமாங்க? 59 ஏஜ் ஆங்க, இன்னும் கல்யாணம் கூட ஆகலையா அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்கோ எனக்கு தெரியல. ஏமாத்திட்டு தான் இருக்குது. இதுல வர இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் சொல்றாங்களாம், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்களாம். பார்த்துக்கோங்க பாட்டிங்க. குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? இன்னும் போலையா? வணக்கம் ரவி. ரவி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்களும் நினைக்கிறேன் கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் இருக்கீங்க நினைக்கிறேன். என்னமோ தெரியாது, உங்கள் வாழ்க்கை எனக்கு தெரியாது. நான் உங்களை ஃபோன் அடிக்க சொன்னால் நீங்கள் வந்து பிளாக்கே தரத்துல. இன்னைக்கு எனக்கு மருமங்க இருக்காரு, மகா இருக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். என்ன ஏன்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? வணக்கம் ரவி, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்ன பாட்டி விட்டுட்டு போயிட்ட? அந்த பாட்டி எவ்வளவு ஃபீல் பண்றாங்க பாத்தீங்களா? ஒழுங்கு மரியாதையா ஃபோன் பண்ணி அந்த பாட்டிகிட்ட பேசுங்க. அப்புறம் அந்த பாட்டி தாலி கட்டி வாழ்ற வழியை பாருங்க. அந்த பாட்டி எவ்வளவு கியூட்டா இருக்காங்க. அந்த பாட்டி விட்டுட்டு நீ எங்க போயிட்டீங்க? ரவி, ரொம்ப சரியில்லை. இந்த வீடியோ பார்த்த அப்படின்னா கண்டிப்பா நீ அந்த பாட்டியை கான்டாக்ட் பண்ற, இல்லைன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. நாளையும் கொண்டு போடுவோம், தெரிஞ்சுக்கோ. பாட்டி தனியா விட்டு போயிருக்கிற, வயசான காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? பழம் மணக்குது, பழனி மலை இல்லை. அவன் பாட்டுக்கு பால் இருக்கு பழம் இருக்குன்னு கூழ் கூழ் வித்துட்டு இருக்கான். முருகர் வந்து கண் கலங்கிய தருணங்க. அந்த பாட்டு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமாங்க? கேட்கவே அவ்வளவு இனிமையா இருக்கும். ரீமிக்ஸ்ல கொண்டு போறான், அதெல்லாம் கொண்டு போறதுன்னு சொல்லி அந்த சாமி பாட்டெல்லாம் ஒரு வழி பண்ணிடுறானுங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எல்லாம் ஆன்லைன் வந்துச்சு, எல்லாம் சிங்கர் ஆயிட்டாங்க, எல்லாம் டான்சர் ஆயிட்டாங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. அந்த பாட்டை ஒரு அவ்வளோ இதா பாடி வச்சிருக்காங்க, ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அதெல்லாம் அதை ஃபாலோ பண்ணி போக வேண்டியது, ஒன்றும் பண்ண முடியாது. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.